பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட தேவன் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். நாங்கள் எத்தனையோ சபைகளுக்கு கடந்து சென்றிருக்கிறோம், எத்தனையோ நாங்கள் ஜபத்துக்கு கடந்து சென்றிருக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் ஒரு விடுதலை தேவன் இந்த இடத்துல சகோதரி மூலியமாக என் குடும்பத்துக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சாபம் பாவம் என்று நாங்கள் பிரசங்கத்தில் கேட்டது உண்டு, பிசாசு என்று பிரசங்கத்தில் சபைகளிலே கேட்டது உண்டு. ஆனால் கண்ணிலே பார்த்தது என் குடும்பங்களில், எங்களிடத்தில், என் கணவரிடத்தில் அதை விடுதலையாக்க முடியாதபடிக்கு பல பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், துக்கங்களை நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் இந்த இடத்துல சகோதரியை கொண்டு கர்த்தர் எங்களை பெரிதும் விடுதலையாக்கினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமே. நாங்கள் அவர் ஆவிக்குரிய சபைக்கு கடந்து சென்றிருந்தாலும் எங்களை விடுதலையாக்க முடியாதபடிக்கு இருந்தோம். ஆனால் நாங்கள் இந்த இடத்துல சேர்ந்து சகோதரி எங்கள் குடும்பத்துக்கு வீட்டில் பல விடுதலை, கணவனோட குடும்பத்தில் பாவம் சாபம்னு அப்போ தான் எங்களுக்கு தெரியும், இது பாவமா சாபமா பிசாசான்றத நாங்கள் அப்போ தான் உணர்ந்தோம். எங்கள் கணவருக்குள்ளே எல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே செத்த ஆவிகள் என் கணவருக்குள்ளே இருந்தது, குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தது. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே அதை என் கணவருக்குள்ளே ரிலீஸ் பண்ணும்போது பல விக்கிரகம் பிசாசு வெளியே போனதை நாங்கள் ரொம்ப கண்ணு கூட நாங்கள் பார்த்தோம். அவங்க பிசாசுகளை எங்கள் வீட்டில் விரட்டிகிட்டே இருக்கிறாங்க. தானாக கதவை திறந்து போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் பிசாசுனா, இப்படி தானா பாவனா, இப்படி தானா சாபனா, இதுதானான்றத அளவுக்கு நாங்கள் அதெல்லாமே உணர்ந்தோம். கர்த்தர் எங்களுக்கு அந்த விடுதலை, பெரிய விடுதலையை கொடுத்தார். இன்னும் ஆனாலும் அவரால், என் கணவரால் நிற்க முடியல. அவரால் இந்த ஆண்டவருக்குள்ளே நிற்க முடியாத காரணத்தினால திரும்ப அந்த செத்த ஆவிகள், அந்த விக்கிரகம், அந்த காலத்தில் அவங்க விக்கிரகத்தோடு இருந்ததுனால அந்த விக்கிரகம் அவரை விடாதபடிக்கு பல பாவங்களுக்குள்ளேயே தள்ளிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த பாவத்துக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அது தள்ளும்போது, அதில் இருக்கும்போது அவரால் தாங்க முடியாதனால அவர் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்து ரொம்ப வேதனை. நான் கடந்த வாரத்தில் கூட ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, எத்தனை பிரசங்கத்தை நான் கேட்குறேன், எத்தனை விடிய நான் தூங்க மாட்டேன், எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு உட்கார்ந்து ஜெபிச்ச நாட்கள் வருஷங்கள் அதிகமாக இருந்தது. ஆனாலும் விடுதலையே இல்லையே. யாரை கொண்டு என் கணவனை நீங்கள் விடுதலை ஆக்குவீங்க? இவ்வளோ சத்தியத்தை கேட்டு என்னால் முடியலையே, இவ்வளோ ஜெபிக்கிறேன் பொழுது கடந்த வாரத்தில் என் கணவர் அவராகவே தானாக ஒரு 12:15 மணி இருக்கும், தானாகவே அவரே எந்திரிச்சு அவரே துதிக்கிறார் ஆண்டவரை. அவரே பிசாசை ரிலீஸ் பண்ணுறாரு. என்னை விடு, என் கண்ணை விடு, என் கண்ணில் நீ இப்போ கலராக மதுவை காட்டி என் கண்ணை கட்டி வைத்திருக்கிறியா, என் கால் போகக்கூடாத இடத்துக்கு போகிறதுக்கு என் காலை கட்டி வச்சிருக்கியா, உனக்கு அதிகாரம் இல்லைன்னு அவரே ரிலீஸ் பண்ணுறாரு. நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இவர் ஜெபிக்கும் போது நான் அப்படியே படுத்துட்டேன். என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. நான் படுத்துட்டு அந்நிய பாஷையிலேயே நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். அவரையே அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரோட கண்ணை, அவரோட சரீரத்தை, அவருடைய காலை எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட இருக்க அதிகாரம் உனக்கு இல்லை, நான் ஏசப்பாவோட பிள்ளை, நீ எனக்கு இருக்க அதிகாரம் இல்லை. சிஸ்டர் பேய் ஓட்டுறதை விட அவர் அவங்களுக்கு மேலே அதிகமாக ஓட்டிகிட்டு இருந்தார். இரவில் அந்த அளவுக்கு அவர் அப்போ பரிசுத்த ஆவியானவரே இறங்கி அவராலேயே அவரை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தேவன் விடுதலை கொடுத்தா. இதெல்லாம் என்ன வார கேட்குற சத்தியம். இந்த வார்த்தையை போய் வீட்டில் சொல்லி ஜெபிக்கும் பொழுது எனக்கு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை தான், ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வீட்டுக்குள்ளே நான் வைத்து நான் ஜெபிக்கிறேன். சிங்காசனத்தை இறக்கும்
கேட்கும்போது அந்த வார்த்தை இறங்கணும். இன்றைக்கி அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்ன முதல் விடுதலை ஆக்குது. இந்த விடுதலை கணவர் ஆக்கணும்னு என் கணவருக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து இன்றைக்கு அவர் நிற்கிறாரு. ஆனால் இதே நிற்கிறது காலூன்றி தேவனிடத்தில் நிற்கணும், இன்னும் அதிகமாக வரணும் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு கர்த்தர் சகோதரியை கொண்டு எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. இதை மறக்கவே முடியாது. இந்த ஊழியத்தில் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அளவுக்கு நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் வேண்டும். இயேசுக்கே நன்றி.